எல்லா வேளையிலும் வெற்றி பெறுவதற்கு விளையாட்டு வீரர்கள் பெரும் அழுத்தத்தில் உள்ளனர். ஆனால் நாளின் முடிவில் விளையாட்டின் ஒருமைப்பாடு முக்கியமானது அல்ல. மற்றும் விளையாட்டு வீரர்கள் தங்களை பற்றி என்ன? இதிலெல்லாம் அவர்களின் உரிமைகள் எங்கிருந்து வருகின்றன? உங்கள் தொழிலை ஊக்கமருந்து செய்ததாக தவறாக குற்றம் சாட்டுபவரை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் முழு வாழ்க்கையும் பாழாகலாம். இது மிகவும் கடினமான சூழ்நிலை. சோதனை துல்லியமாகவும் நியாயமாகவும் இருப்பதையும் விளையாட்டு வீரர்களுக்கு தங்களை தற்காத்து கொள்ள உரிமை இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். ஊக்கமருந்து நியாயமான விளையாட்டு மற்றும் விளையாட்டு திறன் ஆகியவற்றின் அடிப்படை கொள்கைகளை மீறுகிறது. இது போட்டியின் ஒருமைப்பாட்டை குறை மதிப்பிற்கு உட்பட்டு மற்றும் தடகள சாதனைகள் மீது நிழலை ஏற்படுத்துகிறது. ஊக்கமருந்து என்பது நீண்டகால விளைவுகளை கொண்ட ஒரு சிக்கலான பிரச்சினை. ஊக்கமருந்துக்கு பின்னால் உள்ள உந்துதல்கள், அதனுடன் தொடர்புடைய உடல்நல அபாயங்கள் மற்றும் விளையாட்டு உலகில் பரந்த தாக்கம் ஆகியவற்றை புரிந்து கொள்வது முக்கியம். இந்த பிரச்சினையில் வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலம் அனைத்து விளையாட்டு வீரர்களும் சமமான விளையாட்டு களத்தை உருவாக்குவதற்கு நாம் உழைக்க முடியும். தடகள வீரர்கள் வெற்றி பெற பெரும் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். புகழ், அதிர்ஷ்டம் மற்றும் அங்கீகாரத்திற்கான ஆசை சிலரை தங்கள் போட்டியாளர்களை விட ஒரு விளிம்பை தேடும் செயல்திறனை மேம்படுத்த ஒரு கவர்ச்சியான குறுக்கு வழிகள் வழங்குகிறது. விளையாட்டு வீரர்கள் கடினமான பயிற்சி பெறவும் விரைவாக மீட்கவும் மற்றும் சிறந்த முடிவுகளை அடையவும் அனுமதிக்கிறது. விளையாட்டுகளின் போட்டி தன்மையானது விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து பயன்படுத்துவதாக சந்தேகிக்கப்படும் போட்டி